என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திற்கு பிரதமர் மோடி வந்திருக்கும் இந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் ராஜேஷ். தொடர்ந்து இது குறித்து பேசலாம். சுபா வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக தற்போது மதுராந்தகம் வந்து சேர்ந்திருக்கின்றார். தற்போது அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பொதுக்கூட்டத்திலே பங்கெடுப்பதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார். என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய அந்த பொதுக்கூட்டம் தற்போது சென்னையை அடுத்திருக்கக்கூடிய மதுராந்தகத்திலே நடைபெறுகிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அவர் தற்போது வந்திறங்கியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மேடை ஏறி அவர் உரையாற்ற இருக்கின்றார். என்டிஏ கூட்டணிகள் பொறுத்தவரையில 10க்கும் மேற்பட்ட கட்சிகள் இந்த கூட்டணியிலே இணைந்திருக்கின்றது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக பிரம்மாண்ட கூட்டணியை அமைத்திருக்கிறோம் என்று அந்த கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றார்கள். முதல் கூட்டம் மதுராந்தகத்திலே போடப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது மதுராந்தகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா உங்களுக்கு தற்போது பிரத்யேகமாக இந்த காட்சிகளை காண்பித்துக் கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இந்த மதுராந்தகம் அந்த சாலையை பொறுத்தவரையிலே நெடுஞ்சாலை, திருச்சி செல்லக்கூடிய நெடுஞ்சாலை ஸ்தம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு மிக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் வரிசை கட்டி சாலையில நின்று கொண்டிருக்கின்றன. இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பார்க்கிங் பொறுத்தவரை 5 பெரிய இடங்களில் பார்க்கிங் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 5 இடங்களுமே நிரம்பிவிட்ட காரணத்தினால் மேற்கொண்டு வாகனங்கள் இங்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் காவலர்கள் வாகனங்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். அப்படி ஒரு சூழல் தான் தற்போது உருவாகி இருக்கிறது. மேடையை பொறுத்தவரையிலே தற்போது இங்க இருக்கக்கூடிய சூழல் என்னவென்று சொன்னால், மேடை தயாராக இருக்கிறது. பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்களும் இந்த இடத்திலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களும் தங்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, என்டிஏ கூட்டணி கட்சி ஏன் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது சம்பந்தமாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த அந்த ஹெலிகாப்டர் மதுராந்தகத்திலே தற்போது தரையிறங்கி இருக்கின்றது. அந்த ஹெலிகாப்டரை தொடர்ந்து அவர் பாதுகாப்பாக வெளியே அழைத்து வந்து அவரை மேடைக்கு அழைத்து செல்வதற்கான அந்த ஏற்பாடுகளிலே பாதுகாப்பு காவலர்கள் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வாகனங்களிலே அவர்கள் செல்ல முடியாமல் வாகனங்களை ஆங்காங்கே சாலையில நிறுத்திவிட்டு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்கள் தற்போது நடந்தே செல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. வரக்கூடிய பொதுமக்களிடம் பேட்டி எடுக்கும் போது அவர்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே வருகிறோம் என்று பேட்டி கொடுக்கின்றார்கள். தொடர்ந்து வாகனங்கள் ஒரு இன்ச்சாக நகர்ந்து செல்லக்கூடிய சூழல் தான் தற்போது உருவாகி இருக்கிறது. சாலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய வாகனங்கள் வெவ்வேறு நேரங்களிலே வந்து சேர்ந்த போதே கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் இன்னொரு 2 மணி நேரத்தில் முடிந்துவிடும். கூட்டம் முடிந்த பிறகு அனைவரும் ஒரே நேரத்தில் இங்கிருந்து புறப்பட்டால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்கான பணியிலும் காவலர்கள் ஒருபுறம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே வரக்கூடிய தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதாவது திமுக தலைமையில ஒரு கூட்டணி, அதே போல அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர் தனியாக போட்டியிடுகின்றார். அதே போல விஜய் கூட்டணி அமைத்து போட்டியிட போவதாக தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரையிலே தமிழக வெற்றி கழகத்தில் எந்த பெரிய கட்சியும் இணையாத நிலையில் அவர் தனித்துதான் களமிறங்குவாரா என்பது இன்னும் முடிவாகவில்லை. அதே போல என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டு வருவதற்கான முயற்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக என்டிஏ கூட்டணியினுடைய பல தலைவர்கள் தெரிவிக்கின்றார்கள். தொடர்ந்து இன்னும் தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில், அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய இறுதியில் தேர்தலுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளாக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கின்றது. இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் 2வது முறையாக திமுக வெற்றி பெற போகிறதா அல்லது மீண்டும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் முழுமையாக இருக்கின்றது. பிப்ரவரி, மார்ச் என்ற 2 மாதங்கள் முழுமையாக இருக்கின்றது. எனவே இந்த 60 நாட்களும் அல்லது தேர்தலுக்கு மீதம் இருக்கக்கூடிய ஒரு 70 நாட்கள் சுமாராக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 70 நாட்களும் தமிழ்நாட்டில் மிக தீவிரமான பிரச்சாரங்கள் நடைபெற இருக்கின்றது. இப்போது மதுராந்தகத்தில், அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இந்த பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதனை தொடர்ந்து இனி அடுத்தடுத்த வாரங்களில் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து கூட்டங்கள் நடத்தவும், மாநாடுகள் நடத்தவும், பொதுக்கூட்டங்கள் நடத்தவும்
இந்த கூட்டணி கட்சியினுடைய சார்பிலே ஏற்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக, பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளினுடைய தலைவர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. காரணம் 2024 பொறுத்தவரையிலே இந்த என்டிஏ பொறுத்தவரை தனித்தனியாக போட்டியிட்டார்கள். அதாவது அதிமுக தலைமையிலே ஒரு அணியும் என்டிஏ தலைமையிலே மற்றொரு அணியும் என்று அவர்கள் போட்டியிட்டார்கள். அதன் காரணமாக இருவருக்குமே வெற்றி கிடைக்கவில்லை. பல தொகுதிகளிலே குறைவான வாக்குகளிலே அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். உதாரணத்திற்கு தர்மபுரி தொகுதியிலே மிக குறைவான வாக்குகளிலே அவர்கள் வெற்றி வாய்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி இழந்தது. அதே போல அதிமுகவும் நம்ம எடுத்து பார்க்கும்போது நாமக்கல் உள்ளிட்ட பல இடங்களில் அவர்கள் மிக சொற்ப வாக்குகளிலே அவர்கள் இந்த வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். சுமார் 30,000 வாக்குகளிலே தங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார்கள். எனவே இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இரண்டு கட்சிகளும் ஒன்றிணையும் போது அது தங்களுக்கு பெரும் லாபமாக இருக்கும், பெரும் வெற்றி வாய்ப்பை ஈட்டி தரும் என்று சொல்கிறார்கள். அதாவது அரசியல் நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் 2024 அதிமுக பெற்ற வாக்கு சதவீதம் என்டிஏ கூட்டணி பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் இரண்டையும் சேர்த்து பார்க்கும்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கான வாக்குகள் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த கூட்டணியை ஒற்றுமைப்படுத்தி இன்னும் வலிமைப்படுத்தி இந்த கூட்டணியிலே இன்னும் சில கட்சிகளை சேர்த்து இந்த 2 மாதத்திற்குள்ளாக தயார் செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டணியினுடைய தலைவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். மற்றொரு புறம் திமுகவை பொறுத்தவரையிலே திமுகவின் கூட்டணி மிக வலிமையாக இருக்கின்றது. அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எந்த விதமான ஒரு சிறு குழப்பம் கூட இல்லாமல் அவர்கள் திமுக தலைமையோடு உறுதியாக நிற்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி மட்டும் சிறு ஆசிலேஷன், சிறு மன வேறுபாடோடு, கருத்து வேறுபாடுகளோடு இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட கடந்த 4 நாட்களாக அந்த குழப்பங்கள் தீர்ந்து திமுக கூட்டணி தான் என்று முடிவெடுத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே திமுக கூட்டணியை பொறுத்தவரையில அவர்களும் ஒரு வலுவான உறுதியான கூட்டணியோடு தொடர்கிறார்கள். எனவே தமிழக சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தேர்தலும் இவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்று கணிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு கடினமான தேர்தலாக அதிமுகவா திமுகவா என்று ஒருவருக்கொருவர் மோதி கொள்ளக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் பல தேர்தல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமையப் போகிறதா? அமையப்போவது அதிமுக ஆட்சியா அல்லது திமுக ஆட்சியா என்ற அந்த பேச்சுக்கள் ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில 4 அணிகள், மற்றொரு புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் கடந்த முறை 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார். இந்த முறை கூடுதல் வாக்குகளை நாங்கள் கட்டாயம் பெறுவோம், பல தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அந்த கட்சியினுடைய வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையோடு அவர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவரை பொறுத்தவரையிலே தமிழ்நாடு முழுவதும் எங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, மற்றவர்கள் ஒரு வீடாக சென்று வாக்கு கேட்க வேண்டும், ஆனால் எங்களுக்கு அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினர் 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 18 வயது நிரம்பியவர்கள் முதல் 35 வயது வரை இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் பலரும் எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். திரைப்படங்கள் மூலமாக விஜய் அவர்களுடைய மனதிலே சென்று சேர்ந்து விட்டார் என்று அவர்கள் ஒருபுறம் சொல்கிறார்கள். எனவே தமிழக அரசியல் சமீபத்திய ஆண்டுகளில் காணாத அளவிற்கு ஒரு 4 முனை போட்டி இருக்க போகிறதா என்பதையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த மாநாட்டு திடல் அல்லது இந்த பொதுக்கூட்ட திடலினுடைய தற்போதைய நிலவரம் என்னவென்று சொன்னால், பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஹெலிகாப்டர் வந்து இறங்கி இருக்கின்றது. அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா அதை எடுத்து காண்பித்திருக்கின்றார். அதே போல இந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய அந்த இடத்திலிருந்து நான் முன்பு சொன்னது போல வெறும் 100 மீட்டர் தூரத்தில தான் இந்த ஹெலிபேட் அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் மேற்கூரைகளால் வேயப்பட்ட பாதுகாப்பான அந்த பொதுக்கூட்ட மேடையிலே தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் தாங்கள் அணிந்து வந்திருக்கக்கூடிய மஃப்ளர்களை எடுத்து அவர்கள் சுழற்றி, தலைக்கு மேலே சுழற்றி தங்களுடைய கட்சியினுடைய அவர்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மேடையிலே பல்வேறு தலைவர்கள் இருக்கின்றார்கள். பாமக தலைவர் அன்புமணி, அதே போல பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பல பேர் மேடைக்கு அருகிலே அவர்கள் வந்துவிட்டார்கள். தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரம்மாண்ட படம் ஒன்று அவர் தலையிலே ஒரு தலைப்பாகை அமைத்துக் கொண்டு பொதுமக்களை பார்த்து கையசைப்பதை போல ஒரு கலர்ஃபுல்லான ஒரு புகைப்படமானது மேடையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் மற்றும் அதே போல இந்த பிஜேபியினுடைய சின்னமான தாமரை சின்னம் ஆகியவையெல்லாம் மேடையில இடம்பெற்றிருக்கிறது. மேடைக்கு வெளியிலே நாம் பார்க்கும்போது அனைத்து தலைவர்களுக்கும் பிரம்மாண்ட கட் அவுட்டர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முழு உருவ கட் அவுட் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய
கட்டவுட்டர் முழு உருவில வைக்கப்பட்டிருக்கிறது. பாமக தலைவர் அன்புமணியினுடைய கட்டவுட்டர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுடைய படம், டிடிவி தினகரன் அவர்களுடைய படம், பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுடைய படம், ஐஜே.கே. பாரிவேந்தர் அவர்களுடைய படம் என்று அந்த கூட்டணியில இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சி தலைவர்களுடைய படங்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு வாதம்னா யார் ஜெயிக்கிறாங்கிறது முக்கியம் இல்லை. யாருக்காக பேசுறோம், எதுக்காக பேசுறோம், அதான் முக்கியம். தி கோர்ட் இன்று முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 9 மணிக்கு.